வீடே மணக்கிற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக கொண்டக்கடலை புளிக்குழம்பு வைக்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். நான் 100 கிராம் வெள்ளை கொண்டக்கடலை ஊற வச்சு எடுத்துருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு. இப்போது அந்த ஸ்டவ்வில் எடுத்து 10 நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான பொருட்கள் 10 வெங்காயம், 2 கட்டி பூண்டு, 1 தக்காளி, தேவையான அளவு புளி ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சது வந்து அந்த பூண்டையும் வெங்காயத்தையும் தோல் நீக்கிக்கலாம். பூண்டையும் தோல் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளியை கரைச்சி வச்சாச்சு. தேவையான பொருட்கள், ஏன்னா புளி குழம்பு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். வெய்ய நாளையே சில பேர்த்துக்கு ஒத்துக்காது. அந்த கொண்டக்கடலையை நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயை வச்சுக்கலாம். சின்ன சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு, வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த சீரகத்தை தாளிப்பு கொடுத்துக்கலாம். அது கூடயே கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டை போட்டு நல்லா வெடித்து வர அளவு ஒரு கிண்டி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். கொண்டக்கடலை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிண்டி விடுக்கணும். அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். வேகட்டும். வெந்த உடனே இந்த தக்காளி கொஞ்சம் வெந்த உடனே நசுக்கி விட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். எப்படி பாருங்கள் கிண்டணும். கொஞ்சம் வெந்த உடனே இப்படி இந்த அளவுக்கு வெந்த பிறகு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடரு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1/4 ஸ்பூனு. ஸ்டவ்வை அடைச்சிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கலர் மாறிடும். சிம்மில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா அந்த நிறம் மாறாத இருக்கும். கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கிண்டி விட்டுக்கலாம். எப்படி பூண்டு எப்படி தெரியுது பாருங்கள். கொண்டக்கடலை பூண்டு அப்படியே வெள்ளை நிறமாக தெரியுது பாருங்கள். பார்க்கக்குள்ளே எனக்கே அப்படியே கொதிக்கிறதுக்குமே சாப்பிட்டா தேவலான்னு இருக்குது. இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருக்குது சார் சால்ட் உப்பு தான் இருக்குது. உங்கள்கிட்ட கல் உப்பு இருந்தால் கூட கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். கொதி வந்த பத்துக்கு எப்படி இருக்குது பாருங்கள். கொதி வரக்குள்ளேயே கிண்டி விட இருந்துடாதீங்க, அடி பிடிச்சிரும் புளி குழம்பு. கிண்டி விட்டுட்டே இருக்குங்க. இப்போது பாருங்கள் எந்த அளவுக்கு சுண்டி வந்துருக்குன்னு. கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடும். எவ்வளோ கொஞ்ச நேரம் கொதித்த பிறகு சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் மிதந்து வர அளவுக்கு சுண்டி வந்தால் போதும். எப்படி இருக்கு பாருங்கள். அப்படியே எவ்வளோ ஒரு கண்ணுக்கு பவராக இருக்குது பாருங்கள் புளிக்குழம்பு. இப்போது நம்ம ஸ்டவ்வை அடைச்சிக்கலாம். வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் புளிக்குழம்பு. நீங்கள் இந்த மாதிரி கொண்டக்கடலையை பிள்ளைங்களுக்கு வேவிச்சு கொடுங்க, புளிக்குழம்பு வச்சு கொடுங்க. எவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் கரண்டியில் முள்ளக்குள்ளேயே எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ கெட்டியாகவும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் புளிக்குழம்பு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். விரும்பி சாப்பிடுவாங்க.